கோவித்து கொண்டு தனியாக வருகிறோம். சில பேர்லாம் கோவித்து கொண்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க. விசுவாசிகள், புருஷமார்கள், காசு இருந்தால் ஹோட்டலில் தங்குவான். ஏதாவது ரூம் போட்டு தங்குறவங்களாம் இருக்கான். வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, கோச்சிக்கிட்டு வெளில சாப்பிட. பாருங்கள், இதெல்லாம் கட்சியில் உங்களை தகாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்படியெல்லாம் தங்கி தாபரித்த குடும்பங்களெல்லாம் சீர்பட்டதாக சரித்திரம் இல்லை. சரி, காசு இருக்குன்னு நீ ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்க, ஹோட்டலில் ஃபுட்டு தனித்து இருக்கிறேன், இதெல்லாம் தனியாக இருப்பது நல்லதல்ல, அது தீமைக்குரியதுன்னு தானே வேதம் இப்படி சொல்லுது. கடைசியில் இந்த மனுஷன் என்ன நடக்கிறது, திரும்பி வெள்ளாட்டு குட்டியோட வீட்டுக்கு போகிறான். மனைவியை குஷி பண்ணு, சந்தோஷப்பட்டு. சரி, கோபம்லாம் போயிடுச்சு சிம்சோன் ஐயாவுக்கு. மனைவி ஞாபகம் வந்து விட்டது. போய் எல்லாம் வாங்கி கொண்டு போகிறார். வெள்ளாட்டு குட்டியோடு போகிறார்.